ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது லேட்ரல் என்ட்ரி டைரக்ட், அதாவது செகண்ட் இயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லேட்ரல் என்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் தான் சார் எனக்கு வேணும், நான் வேலை பார்த்துட்டே நான் படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், ஆனால் லோ ஃபீஸ் காலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே டிப்ளமோ முடிச்சனால நான் வேலை பார்த்துட்டே படிக்கலான்னு இருக்கேன், லோ ஃபீஸ் காலேஜாக இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸ் காலேஜஸ் நிறையா இருக்குது, அட்டானமஸ் காலேஜ் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும். சரியா, 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு இப்போயே நீங்கள் மாற்றி வச்சுருங்க. சரியா, கவுன்சிலிங் வந்து கூடிய விரைவாக நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து நார்மலாக நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் மாதிரி நமக்கு நடக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நடக்கும். சரியா, எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து காரைக்குடி அழகப்பா அந்த யூனிவர்சிட்டியில் தான் நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில், அதாவது லாஸ்ட் இயர் வந்து எப்பயும் போல் நமக்கு டிஎன்எல்ஏ அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அது மூலிமா நடத்துகிறாங்க. சரியா, அதே மாதிரி தான் இந்த வருஷம் நமக்கு நடத்துகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. 10th மார்க் ஷீட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் டிப்ளமோ இல்லாட்டி பிஎஸ்சி நீங்கள் முடிச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோவோ இல்லை பிஎஸ்சியோ மார்க் ஷீட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லைனா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், சரியா, அதாவது ஓவரால் மார்க் ஷீட் சொல்லுவோம்ல அந்த மார்க் ஷீட், இதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னா டிசி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு, அதாவது எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி அண்ட் பிசிஎம் பெர்மனன்ட் கார்டு, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, டிஜிட்டல் சைன் அதாவது சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன்லி இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். சரியா, எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் இருக்கணும் நேட்டிவ் சர்டிஃபிகேட், இல்லாட்டி டிஜிட்டல் சைன் ஃபார்ம்லையும் இருக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்லி இன் எலக்ட்ரானிக்கல் ஃபார்மேட்டில் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் அப்ளிகபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஸ் சர்டிஃபிகேட், சரியா, இது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் சன் ஆர் டாக்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரன்ட்லி ஏபிள் பர்சன் அண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரியா, இவங்களாம் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெப்சைட் அதாவது www.tnlea.com, அப்படி இல்லை அப்படின்னா www.acccet. அதாவது co.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இன்னும் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. கண்டிப்பாக ஓப்பன் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண தான் போகிறோம். அதனால் லேட்ரல் என்ட்ரி சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, அட்மிஷன் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது, நான் வேலை பார்த்துட்டே படிக்கலான்னு இருக்கேன் சார் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.